ஓம் தத் சத். சுவாமி வேதாந்த தேசிகருடைய அத்தியுதமான நீதி கிரந்தம் சுபாஷித நீவி அப்படின்னு. அதில் 4வது பத்ததி துர்விருத்த பத்ததி அப்படின்னு. துர்விருத்தன் அப்படின்னு சொன்னால் தீயவர்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறார். அவர்களுடைய சுவாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது துர்விருத்தம் அப்படின்னு சொன்னால் தீய செயல்களில் ஈடுபடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. தீய செயல்கள்னாலே நமக்கு என்ன விதமான பாவங்கள் ஏற்படும், தீய செயல்களில் நம்ம எதனால் ஈடுபடுறோம், அதுலேருந்து வெளிவரதுக்கான முயற்சிகளை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியதான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த துர்விருத்த பத்ததி அப்படின்னு. அதை பற்றி இங்கே சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்ல போகிறார். அதில் ரொம்ப அற்புதமான பல நீதிகளை எல்லாம் நமக்கு காண்பிக்க போகிறார். ஊமைகள் எல்லாத்தையும் பலதை காண்பிக்க போகிறார். இப்போ அந்த துர்விருத்த பத்தத்தில் இருக்கக்கூடியதான 12 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை நம்ம கவனிக்கலாம். குணஜால பிரகர்ஷேபி தீவரத்வேபி ஜன்மதः சர்வதீர்த்தாவ காஹேபி நீச்சவிருத்திர்ன சஸ்யதே. இது முதல் ஸ்லோகம் 4வது பத்ததியில். அதாவது ஒருத்தன் குணஜாலன், குணஜாலன் அப்படின்னு சொன்ன நல்ல குலத்தில் பிறந்தவனா இருக்கான். பிரகர்ஷேபி அப்படின்னா உண்டாகியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிறந்த குலத்தில் ஒருத்தன் பிறந்தவனா இருந்தாலும் தீவரத்வேபி நல்ல புத்திமானாவும் இருக்கான். ஜன்மத்தக பிறப்பின் மூலமாகவே. அப்போ பிறப்பாலேயே நல்ல ஒரு உயர்ந்த குணத்தில் ஒரு குலத்தில் பிறந்தவன், நல்ல குணங்களை எல்லாம் கொண்டவன், அதுக்கப்புறம் புத்திமானாக இருக்கக்கூடியவன். 3 விஷயங்கள் இங்கே காண்பிக்கிறார். அதுபோக 2வது வரியில சர்வதீர்த்த அவகாஹேபி எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போய் அங்கெல்லாம் குளிச்சு எல்லா விதமான புண்ணிய கர்மாக்களையும் வச்சுட்டு இருக்கிறவனா இருக்கான். ஆனால் நீச்ச விருத்திஹி இத்தனை வெளிய விஷயங்கள் அவனுக்கு இருக்கு. ஆனால் நீச்ச விருத்திஹி அவனுடைய செயல், விருத்திங்கிறது செயல்னு அர்த்தம், அவனுடைய செயல் கீழ்த்தரமானதாக இருக்கு. அப்படி இருந்தா அவனாலே சஸ்யத்தே ஒரு நாளும் உயர்ந்தவனாக ஆகிட முடியாது. அது யாரும் அவனை கொண்டாடிட முடியாது. சஸ்யத்தேனா ந ஸ்தூயத்தே அவனை கொண்டாடப்படும்படியாக இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ குணஜால பிரகர்ஷேபி நல்ல குணங்களை உடையவனாக இருக்கான். தீவரத்வேபி நல்ல புத்தி உள்ளவனாகவும் இருக்கான். ஜன்மத்தக சிறந்த குலத்தில் பிறந்தனாகவும் இருக்கான். அப்போ அவனுடைய குலம் பெரிய குலம், புத்தியும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல குணங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. குணஜால பிரகர்ஷேபி இந்த குணஜாலங்கிறச்சே அந்த இடத்துல ஒரு சுவாமி ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். சில பேர் இந்த வாக்சாலம் அப்படின்லாம் சொல்லுவான். அப்படியே பேசுறதெல்லாம் அப்படியே நல்ல மாதிரி பேசுறது உண்டு. அந்த மாதிரி இங்கே குணஜாலம்னா அடுத்த முன்னாடி மட்டும் அப்படியே நடிக்கிறது, குணம் இருக்கிற மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு. அதை தான் இங்கே குணஜாலம்க்கு காண்பிக்கிறார். அப்போ இவங்கிட்ட உண்மையாலுமே குணம் இல்லை. உண்மை குணம் இருந்ததுன்னா அவன் ஏன் துர்விருத்தி பண்ண போறான்? அப்போ இவங்கிட்ட குணம் இல்லை, குணம் இருக்கிற மாதிரி இவன் அடுத்தவனுக்கு தன்னை காண்பிக்கிறான். அதே மாதிரி உயர்ந்த குலமா இருக்கு, நல்ல புத்தி உள்ளவனா இருக்கான். ஆனால் இது நல்ல புத்தி இல்லை, புத்தி இருக்கு அவனுக்கு, அவ்வளோதான். அந்த புத்தி வச்சுட்டு அவன் நல்லவனா தீயவனா அப்படிங்கிறது அவனை தான் முடிவு பண்ணான், அவன் தான் இதில் போகணும்னு. ஆனால் இவங்கிட்ட இப்போ புத்தி இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் எல்லா கோயில் குளத்துக்கும் போய் பெருமாளை சேவிக்கிறது, அதுக்கப்புறம் தீர்த்தாட்டங்கள்லாம் பண்ணுறதுன்னு பண்ணுறான். அப்படி பண்ணுறதுனால புத்தி இருக்கிறவன் தான் அப்படி பண்ணுவானான்னு இல்லை, வெளிவாசம் போடுறவனும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். இப்படி இத்தனை இருந்தும் கூட அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீச்ச விருத்தி, கீழ்மையான ஒரு செயலை செய்கிறான். என்ன கீழ்மையான செயலாக இருக்கும்? மது மாம்சாதிகளை சாப்பிட்றது, பிறர் மனையை நோக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அதிலெல்லாம் அவன் ஈடுபட்டான்னு சொன்னால் அவன் ஒரு நாளும் புகழ்ச்சியை அடைய மாட்டான். அவனை எல்லோரும் இகழ்ந்துதான் போவார்கள் அப்படிங்கிறத சுவாமி காண்பிக்கிறார். அப்போ இப்போ உயர்ந்த குலம் பிறப்பு கிடைச்சிருத்துன்னா நமக்கு போதாது. ஏதோ படிச்சுட்டோம், கல்வி அறிவிற்கு பெரிய டிகிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னா மட்டும் போராது. நல்ல செயல்பாடுகளை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். செயல்பாடுகள் நல்லதா இருந்தது அப்படின்னா மற்றது எதுவும் இல்லைனாலும் கூட அவன் எப்பொழுதுமே புகழப்படுவான் அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமி காண்பிக்கிறார். அப்போ தீய செயல்களை நாம் அறவே விட்டுடணும் அப்படிங்கிறது தான் சுவாமி நமக்கு காண்பிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நீதி. இங்கே சுபாஷித நீவில 4வது பத்ததியில் 2வது ஸ்லோகம் தீய செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகர் உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அதில் இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்த சுவாரஸ்யங்களை கவனிக்கலாம். த்விஜராஜாங்க சம்ஸ்தோபி சன்மார்காச்சாரவானபி விசுத்தி ரஹிதா கஷ்டித் ந விந்தியதி அகலங்கதாம். அதாவது த்விஜராஜாங்க சம்ஸ்தோபி, த்விஜராஜாங்கா அப்படின்னு சொன்ன த்விஜர்கள் அப்படின்னு சொன்ன இருபிறப்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக உயர்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல உயர்ந்த சிறந்தவர்கள், சிறந்த மனிதர்கள்னு. சிறந்த மனிதர்களுக்கு அங்கஹ அருகில பக்கத்திலேயே சம்ஸ்தோபி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம்.
சன்மார்காச்சார ஆச்சாரவானபி, ஒரு நல்ல சன்மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஆச்சாரங்களை எல்லாம் கடைபிடிப்பவனாகவும் இவன் காண்பிக்கிறான் தன்னை. ஆனா விசுத்தி ரஹிதா, அவன் கிட்ட சுத்தி இல்லை, சுத்தமானது உண்மையான ஒரு விசுத்தி, மனசு சுத்தி இல்லை. வெளியில அவன் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிற மாதிரி பண்றான், சந்தியாவந்தனம் பண்றான் அப்படின்னு வச்சுப்போம். சந்தியாவந்தனம் பண்றச்சே புத்தி சுத்தி இல்லாம அங்க யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்கா, அவளை பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை அங்கே ஏதாவது ஒன்று வஸ்து வச்சுட்டு இருக்கா, அந்த வஸ்துவை பார்க்கறது, இல்லை டிவி ஐபிஎல்ல பார்த்துட்டே இந்த பக்கம் சந்தியாவந்தனம் பண்ணுறேங்கிற பேரில் வெறும்ன ஒரு அனுஷ்டானத்தை மட்டும் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விசுத்தி, அவங்ககிட்ட சுத்தி இல்லை, மனசு சுத்தி இல்லை. அப்படி இருக்கச்ச கஷ்டித்து யார் ஒருத்தனும் ந இல்லை விந்ததி அகலங்கதாம், சுத்தத்தன்மையை, அதாவது சுத்தமற்ற தன்மையை அவன் அடைய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இப்போ சுத்தமற்ற தன்மைன்னா எப்போ வரும்? ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாம இருக்கும்போது தான் சுத்தமற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம், அதாவது சுத்தமான தன்மைன்னு அர்த்தம். அப்போ அசுத்தத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சுத்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம் இல்லையா? அதை தான் இங்க சுவாமி தேசிகன் சொல்றார். நீ அசுத்தமா ஏன் போற? அந்த அசுத்தங்கிறதையே விட்டுடு, சுத்தத்துல எப்பொழுதுமே இரு. அசுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தத்தை நான் அலம்பி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அது அசுத்தம் பண்ணாமே சுத்தமா வச்சுக்கிறதே பத்திரம் இல்லையா அப்படிங்கிற. அதுதான் த்விஜராஜாங்க சம்ஸ்தோப்பி, சிறந்த மனிதர்கள் கூட அருகிலேயே இருந்தாலும் கூட, சன்மார்காச்சாரவானபி, நல்ல சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஆச்சாரங்களை பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்தாலும் கூட, விசுத்தி ரஹிதா, புத்தி சுத்தமா இல்லை அப்படின்னு சொன்னா, சித்தம் சுத்தமா இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு நாளும் ஒரு நல்ல சுத்தத்தன்மையை அடையவே மாட்டான். ஏன்னா புத்தி சுத்தம் இல்லைன்னும் போது அவன் என்னதான் செஞ்சாலும் அது அசுத்தம் தான் அப்படிங்கிறாரு இங்க. அப்போ சுத்தமான மனசோட எல்லா காரியத்திலையும் சுத்தத்தன்மையோடு ஈடுபட்டோம்னாலே போறோம், நமக்கு தேவையில்லாத தீங்கான விஷயங்கள் வராது அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். சுபாஷித நீவில 3வது ஸ்லோகம் 4வது பத்ததியில, அவக்திராஸ்தாரகாதீஷः பரிபூர்ண பிரியோதயः பிராச்சீம் திசம் அதிக்கிரமிய பதனம் பிரதிபத்தியதே அப்படிங்கிற. அதாவது ஒருவன் கிட்ட நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு, அவன் மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவியும் பண்றான். அவக்திரா அப்படின்னு சொன்னா நல்ல புத்தி அப்படின்னு அர்த்தம். தாரகாதீஷா அப்படின்னு சொன்னா அடுத்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடியதான கஷ்டங்களை எல்லாத்தையும் களைபவன், போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பரிபூர்ணா அப்படின்னு சொன்னா முழுமையானவன். பிரியோதயா, பிரியோதயனா எல்லாருக்கும் பிடிச்சவன் அவன். இப்படி எல்லாம் இருந்து பிராச்சீம், பிராச்சீம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். திஷாம் அதிக்கிரமிய, திஷாம் அப்படின்னா அவர்கள் போகக்கூடிய வழியை, அதிக்கிரமிய கடந்து வேற ஒரு வழியில போறான் அப்படின்னு சொன்னா பதனம் பிரதிபத்தியதே, பதனம் அப்படின்னா வீழ்ச்சி, பிரதிபத்தியத்தை அவனுக்கு ஏற்படும். அப்போ நல்ல புத்தி இருக்கு, எல்லாருடைய கஷ்டத்தையும் துடைக்கிறவனா இருக்கான், முழுமையானவனா இருக்கான், எல்லோருக்கும் விருப்பப்படக்கூடியவனாகவும் இருக்கான். ஆனா இதெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முன்னாடி இருக்கிறவர்கள்லாம் போன வழியை தான் நானும் போகணுமா? பிராச்சியும் திசம் அதிக்கிரமிய, நான் வேற அவர்கள் போன வழியை காட்டிலும் வேற ஒரு வழியில் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனான்னா கடைசியில் என்ன ஆகும்? பதனம், வீழ்ச்சியைத்தான் அவன் அடைவான் அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி இல்லாம நல்வழி, நம் முன்னோர்கள் காட்டிய வழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ராமாயணத்தை நம்ம கொண்டாடுறோம்னா ராமன் செய்த வழி, ராமன் காண்பித்த வழி. ராமாயணம் அயனம்னாலே வழி. அப்போ ராமன் காண்பித்த வழி எதுவோ அதைத்தான் நாம அடையணும். உருவில் ஒரு சொல் உருவில் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே சுவாமி தேசிகன் இங்கே காண்பிக்கிறார். அப்போ அது பிராச்சி, இந்த முன்னோர்கள் காண்பித்த வழியில நான் போகாம நான் தனியா ஒரு ரோடு போட்டுட்டு தான் போவேன், அந்த வழியில நான் ஏன் தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். முன்னோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வழி பாதைகள் எல்லாத்தையும் சரியாக்கி நல்ல வழியாக நமக்கு கொடுத்துருக்கா. அப்போ அந்த வழியைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து போகணும். அப்படிங்கிறத விட்டுட்டு வேற ஒரு வழியில் போகிறேன், அவர்கள் செய்த வழி, நான் புதுசாக ரோடு போடுறேன், வழி போடுறேன்னா அப்போ இத்தனை பேர் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்தே. அதுவும் இல்லாத நீ பட வேண்டிய கஷ்டம் என்னத்துக்கு? இப்போ நல்ல வழி இருக்கும்போது காயிருப்ப கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு அவர் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் இங்கே எதுக்கு நீ நல்லவர்கள் ஏற்கனவே நல்ல வழியை காண்பிச்சு போயிருக்கும் போது அதை விட்டுட்டு இன்னொரு வழியில போறேன் அப்படிங்கிற. அப்போ இது இத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட முன்னோர்கள் காண்பித்த வழியில நான் போக மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம். இதுக்கெல்லாம் துரியோதனனே நல்லா அழகா நம்ம உதாரணம் காண்பிக்கலாம். துரியோதனன்
எல்லாம் தெரியும் தனக்கு, அது தெரியும் இது தெரியும், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவೃತ್ತಿ ஜானாமி தர்மம் நச்சமே நிவர்த்தின்னு எல்லாம் சொல்றான், எனக்கு தெரியும், ஆனா நான் இப்படிதான் நான் போவேன், முன்னோர்கள் காண்பிச்ச வழியில போகமாட்டேன்னு அவன் சொல்லி அடம் பிடிச்சு கடைசியில கீழே விழுந்தானே, அந்த நிலை தான் ஏற்படும். எத்தனை பேர் ராமாயணத்துல ராவணனுக்கு உபதேசம் பண்றார், ராவணா நீ பண்றது தப்பு, சொந்த தம்பி விபீஷணன் முதற்கொண்டு மாரீச்சன் முதலானவர்களை மாமா எல்லாரும் உபதேசம் பண்றார். அதுல கேட்டானா, அந்த வார்த்தைகளை கவனிச்சானா? இல்லவே இல்லை, கடைசியில கீழே தான் வந்தான். அந்த மாதிரி இல்லாம முன்னோர்கள் காண்பித்த வழியை நாம் கடைபிடிக்கணும். அதனால நமக்கு தீய விஷயத்துல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஓம் தத் சத்து. சுபாஷித நிவேல 4வது பத்ததியில 4வது ஸ்லோகம். பததாம் ஹந்த கேஷாஞ்சித் பஜதே மலினாத்மனாம் விசுத்த வர்ண யோகோபி விபரீத நிமித்ததாம். பததாம், பததாம் அப்படின்னா இழிச்செயல் அப்படின்னு அர்த்தம். ஹந்த ஐயோ, கேஷாஞ்சித் இந்த சில பேர்கள் பஜதே செய்கிறார்கள், மலினாத்மனா அவர்கள் ரொம்ப தீயமான மனதை படித்தவர்கள் அப்படின்னு. அப்ப சில பேர் என்ன பண்றா, இழிச்செயல்களை செய்து அவர்கள் மனசு ரொம்ப கெட்டு போயிடுறதா. அப்ப தீய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தானா என்ன இருந்தா மனசு ரொம்ப கெட்டு போயிடுறதா, அதுவும் கடினத்தன்மையா ஆயிடுறதா. அதுதான் இங்க மலினதாம் ஆத்மனா அப்படிங்கிற. அப்போ அவளுடைய மனசு ரொம்ப கடினத்தன்மையோட மாறிடுறது. அப்ப என்ன ஆகுதா, விசுத்த வர்ண யோகோபி ஒரு உயர் பிறப்புல பிறந்திருந்தாலும் கூட விபரீத நிமித்ததாம் அவ என்ன ஆகிறா அப்படின்னு சொன்னா தீயோர்களுக்கு வழிவகுக்கும்படியாக ஆகிடுறா. அப்போ ஒரு உயர் குலத்துல பிறந்தவன் ஒருத்தன் தீய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுறதுன்னா அவன் மனசு ரொம்ப கல்லாட்டம் ஆயிடுறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் அந்த இதுல இருந்து வெளிவராதபடிக்கு ஆயிடுறான். அப்போ புத்தியை சரியா வச்சுக்கணும் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்ப புத்திய சரியா வச்சுட்டா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு. ஏன்னா இங்க ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார். விபரீத நிமித்ததா. விபரீத நிமித்ததா அப்படின்னா தீயதற்கு வழிவகுக்கக்கூடியதான விஷயங்கள் அதுலயும் அவன் அப்படியே இருந்துட்டே இருப்பான். ஏன்னா சில பேருக்கு ஆசைகள் இருக்கும், ஐயோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் மதுபானங்கள் எல்லாம் குடிக்கிறது இல்லையே, திருடுறது இல்லையே, தீய செயல்கள்லாம் ஈடுபடுறது இல்லையே, அப்போ நம்ம எப்படி ஆறுது அப்படின்னு சில பேருக்கு அந்த விருப்பங்கள்லாம் வரும். அப்படி விருப்பம் வரதுனால என்ன ஆயிடும்னா புத்தி விசுத்தமாகி அதுலேயே திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை யோசிக்கிறதுனால மனசு தீய செயல்களில் ஈடுபடும்படியாக ஆயிடுறது. அப்படி இல்லாமல் அந்த விஷயங்கள்லேருந்து அவன் விடுபட்டு வெளியில் வரணும். அப்போ பாவச் செயல்கள்லேருந்து விடுபட்டு அவன் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வந்தால் மட்டும்தான் அவனுடைய புத்தியானது சுத்தமடைந்து அவன் ஒரு உயர்ந்தவனாக மாறுவான் அப்படின்னு. இப்போ விசுத்த வர்ண யோகோபி அப்படின்னு சொன்னா ஒரு நல்லவர்களோட சேர்க்கையில கூட ஒரு உயர் பிறப்போட சேர்க்கையோட கூட சேர்ந்து இருந்தாலும் கூட விபரீத நிமித்ததாம் அவன் தீய வழிக்குத்தான் போய் சேருவான் அப்படின்னு. ஆகையினால இந்த மாதிரியான இழிச்செயல்கள்ல நம்ம தொடர்ந்து ஈடுபடாம அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு உயர்ந்த பிறப்பை அடைந்தவர்கள் போல நாம கொண்டாடப்படுவோம் அப்படிங்கிற. சுபாஷித நீவில 4வது பத்தியில 5வது ஸ்லோகம். பதனானந்தரம் கிருச்ராத் பிரரூடஹ சுத்திமானபி த்விஜஹ சஞ்சாத்யதே கஷ்சித் அதரேனாபி ராகினா. பதனம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஒருத்தன் உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் கூட தீய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தான் அப்படின்னு சொன்னா அவன் மனசு ரொம்ப கடினத்தன்மையாகி அடுத்தவர்களுடைய உபதேசத்தை எல்லாம் கூட காதல கேட்டுக்காம மேன்மேலும் அவன் கீழே தான் விழுந்துட்டே இருப்பான் அப்படின்னு காண்பிச்சார். இப்ப என்ன ஆகுது, பத்தனானந்தரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இப்படி ஆயிட்டோமா, சரி சரி இந்த பாவத்தை செஞ்சுட்டோமா, சரி அப்ப என்ன பண்ணலாம், கிருச்ராத் பிராயஷ்சித்தங்களை செஞ்சோம்னா பிரரூடஹ அப்ப என்ன ஆயிடுறது, பிரரூடகான சிறந்தவனாக சுத்திமானபி தூய்மனாக ஆகிடுறானா. அப்ப என்ன ஆறுது இந்த இடத்துல கவனிக்கணும், அவன் தீய செயலை செஞ்சுட்டான், செஞ்சுட்டுக்கு அப்புறம் என்ன ஆறுது, சரி இந்த தீய செயலுக்கான பாபம் வந்துருமா நமக்கு, அப்ப அந்த பாபத்துல இருந்து நம்ம விடுபடணும். பாபத்துல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும், கிருச்சனங்களை பண்ணணும். கிருச்சனம்னா பிராயஷ்சித்தம்னு அர்த்தம். என்னென்ன பிராயஷ்சித்தம், யாருக்காவது பொருளா கொடுக்கறதோ, இல்லை யாருக்காவது சாப்பாடா போடுறதோ, இல்லைன்னா யாருக்காவது தானங்களை பண்றதோ, இல்லைன்னா புண்ணியஸ்தானங்களுக்கெல்லாம் தீர்த்தங்களுக்கெல்லாம் போறதோ அப்படின்னு ஏதோ ஒன்றத்தை பண்ணி ஆஹா அவன் அந்த தீய செயல்கள்ல இருந்து பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணி அவன் சுத்தமாயிட்டான்ப்பா அப்படின்னு கொண்டாடப்படுறான் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட இந்த த்விஜாஹா இந்த இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சஞ்சாத்தியத்தேன்னா இது எப்படி இருக்குன்னா
மறைக்கும்படியாகத்தான் இருக்கு. தப்ப செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பிராயஷ்சித்த செய்யற அப்படின்னு சொன்னா அது அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறானே தவிர அவன் செஞ்ச தப்புக்கு உண்டான பாவம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்படி பாவம் குறையலாம், வேணாலும் ஒருவேளை பாவம் இல்லாம கூட போலாம், ஆனா அவன் செஞ்சதுதான். அப்போ அது எப்படி அப்படின்னா கஷ்டித் அதரே நாப்பி அதரஹா அப்படின்னா ஒரு தீமையால் நீச்சனால் கூட ராகினாகா பாவம் செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கீழ்மையான செயல் செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா பாவம் வரும். அந்த பாவத்தை செய்யாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர செஞ்ச பாவத்துக்கு நான் பிராயஷ்சித்தம் பண்ணி அதை மறைச்சுடுறேன் அப்படின்னு சொல்றது இல்லை புத்திசாலித்தனம் அப்படிங்கிற இங்க. அது இங்க திஜாஹா அப்படின்னு சொல்லி இருபிறப்பாளர்களை காண்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இருபிறப்பாளர்களுக்குத்தான் பொதுவாக இந்த மாதிரியான இழிச்செயல்களை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அடுத்தவர்கள்லாம் செய்யலாமான்னா அவர்கள் சில பேர் மீன் பிடிக்கவர்களாக இருப்பார்கள், சில பேர் மாம்சத்தை வித்து தான் இது பண்ணுறவர்களாக இருப்பார்கள். அப்போ அதெல்லாம் அவளுக்கு பெருசாக அப்ளை ஆகாதுங்கிறதுனால இந்த இடத்துல 3 பிறப்பா இந்த இருபிறப்பாளர்களுக்கு மட்டும் காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறார், அவ்வளோதானே தவிர அவர்களெல்லாம் யாரும் செய்யக்கூடாது தான் இதில் முக்கியமாக. அப்போது சுவாமி தேசிகருடைய உபதேசம் என்ன இங்கே அப்படின்னு கேட்டால் ஒரு பாவச்செயலை செய்து அதை மறைக்கும்படியாக பிராயஷ்சித்தங்களை செய்யறத காட்டிலும் அதுக்கு அந்த பாவச்செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதே ரொம்ப புத்திசாலித்தனம், அதை செய்யணும் அப்படிங்கிறத தான் இங்கே நமக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். ஓம் தத் சத். சுவாமி வேதாந்த தேசிகருடைய சுபாஷித நீவில 4வது பத்ததியில் 6வது ஸ்லோகம் ஜோஷமேக பதே ஸ்தித்வா சன்னிகிருஷ்டான் க்ஷணாத் கசன்னு பகிர் தம்ஷித சம்சுத்திஹி பகவ்யாபார மர்ஹதி. அதாவது இங்கே துஷ்டர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அவர்கள்கிட்டேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கார். இந்த 6வது ஸ்லோகத்தில் ஒரு கொக்கு ஒத்த காலில் நின்றுண்டு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுற மாதிரி இருந்துட்டு தன் கிட்ட, அதாவது ஜோஷம் அமைதியாக ஏகபதே ஒற்றை காலில் நின்றுண்டு ஸ்தித்வா நின்று கொண்டு சன்னிகிருஷ்டானு தன் பக்கத்தில் வரக்கூடியதான சின்ன சின்ன பூச்சிகளையோ பெரிய பெரிய மீன்களையோ அது என்ன பண்ணுறது க்ஷணாத்து நொடிப்பொழுதில் கசன்னு சாப்பிட்டுருக்கு ஒரு கொக்கு. அப்போது அந்த மாதிரி தீயவர்களும் எப்படி இருப்பாளா, பகிர் தர்ஷித்த வெளியில் காட்டப்பட்ட சம்சுத்தி அவர்களுடைய அந்த வேஷம், அதாவது தான் வெளியில் போட்டுக்கிற நாமமோ இல்லைன்னா போட்டுக்கிற விபூதி பஸ்மமோ போட்டுக்கக்கூடியதான வேஷ்டி ஷால்வை சட்டை அந்த மாதிரியான விஷயங்களோ இல்லை கோட்டு ஷூட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னாலேயோ ஆஹா இவர்கள் ஏதோ பெரியவர்கள் அப்படின்லாம் நம்மளை அவ காமிச்சுப்பா. அப்படி பகிர்தர்ஷித்த வெளியில் காண்பிக்கப்பட்ட அந்த சம்சுத்தியே அவர்களுடைய அந்த வேஷமானது பகவ்யாபாரம் அருகதி கொக்கினுடைய ஒரு செயலை போல இருக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கொக்கினுடைய செயல்பாடு என்ன, தான் ஒற்றை காலில் நின்றுண்டு கண்ணை மூடிண்டு அசையாம அந்த இடத்துல அப்படியே ஏதோ தியானம் பண்றவர்கள் போல வேஷம் போடும். ஆனால் அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் பாவப்பட்ட புழு பூச்சிகளை மீன்களை சாப்பிட்றதுக்காகத்தான் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி சில தீயவர்கள் வெளியில் நல்ல வேஷத்தை போட்டுன்ட்டு அவர்கள் ஏதோ பரமனிஷ்டர்கள் பரமகாருணிகர்கள் அவர்களைப் போல சாது வேறு யாரும் கிடையாதுன்னு வெளி வேஷத்தில் காண்பிச்சுட்டு ஆனால் அவர்களுடைய தீய சுவாவத்தை எப்பொழுதுமே அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் மறைவாக. அப்பேற்பட்டவர்களை நம்ம ஜாக்கிரதையாக கவனிச்சுட்டு அவகிட்டேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற உபதேசத்தை நமக்கு இங்கே காண்பிக்கிறார் சுவாமி தேசிகர். சுபாஷித நிவியில 4வது பத்ததியில் 7வது ஸ்லோகம் த்விஜஸ்ய ஸ்தித பக்ஷஸ்ய கவேரபி நிரஸ்யதே ந ஹம்ச இதி சாஜாத்தியம் கதி சப்தித விற்த்திபிஹி. இந்த 7வது ஸ்லோகத்திலையும் துஷ்டர்களுடைய வியாபாரம், அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். த்விஜஸ்ய இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். கொக்குக்கும் அன்னப்பறவைக்கும் இருக்கக்கூடியதான ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். காண்பித்து இது அதுதான் அது இதுதான் இது அதாக முடியாது அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறார். த்விஜஸ்ய இப்போ கொக்குக்கும் அன்னத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இறப்பிறப்பு, அதாவது முட்டையாக ஒரு பிறப்பு, முட்டையிலிருந்து வெளிவரக்கூடியதான பிறப்புன்னு 2 பிறப்பு. அப்போ கொக்கும் அப்படிதான் பிறக்கிறது, அன்னப்பறவையும் அப்படிதான் பிறக்கிறது. சரி, அப்போ இந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸ்தித பக்ஷஸ்ய ஸ்தித பக்ஷம் அப்படின்னு சொன்னா வெண்மையான இறக்கைகளை கொண்டது, இறக்கை சிறகுகளை கொண்டது அப்படின்னு. அப்போ அன்னப்பறவைக்கும் அப்படிதான் இருக்கும்,
அதே மாதிரி கொக்குக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் கவேரபி, கவஹ கம் அப்படின்னு சொன்னா ஜலம்னு அர்த்தம், வி அப்படின்னா பக்ஷி, ஜலத்துல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ கவேரப்பி அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஜலத்துல தான் இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அது ஒரு ஒற்றுமை. அப்புறம் இப்படி இருக்கக்கூடியதானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இருபிறப்பாக இருக்கக்கூடியது கொக்கும் அன்னப்பறவையும், ரெண்டுத்துக்குமே வெண்மையான சிறகுகள் கொண்டது, ஜலத்துல ரெண்டுமே வசிக்கக்கூடியது. அப்படி இருந்தாலும் கூட இந்த கொக்கானது ந ஹம்ச இதி, அது ஒரு பொழுதும் அன்னப்பறவையாக ஆகவே ஆகாது. இந்த சாஜாத்தியம் ரெண்டும் ஒன்னாதான் இருந்தாலும் கூட, சாஜாத்தியம்னா ஒரே ஜாதி, ஒரே ஒரு ஒற்றுமை கொண்டது அப்படின்னாலும் கூட, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதான வேற்றுமையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா கதி, அதனுடைய நடை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொக்கு நடக்கிறது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும், அதான் அன்னப்பறவை நடக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நளினமான நடை. அதுக்கு அதனால தான் கவிகள் எல்லாம் கூட பெண்களுடைய நடையை வர்ணிக்கும் பொழுது அன்ன நடை அப்படின்னு சொல்லுவா, யாரும் கொக்கு நடைன்னு சொல்ல மாட்டா. அப்போ கத்தியின் மூலமாக கொக்குக்கும் அன்னப்பறவைக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்திதாக, அது போடக்கூடியதான சப்தம், அன்னப்பறவையினுடைய சப்தம் மனோகரமாக இருக்கும், கொக்கினுடைய சப்தம் ரொம்ப பயங்கரமா பீகரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சப்தித விருத்திபிகி, சப்தம் முதலான செயல்களினாலே அப்படின்னு இங்க காண்பிக்கிறார். இன்னும் பல விஷயங்கள், ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் தான் சொல்றார். ஒன்னு நடையாகவும் இன்னொன்னு சப்தங்கள் மூலமாகவும் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சப்தம் முதலானவைகள்னு காண்பிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். அன்னப்பறவை பார்த்தோன்னா தாமரை பூக்கள்ல தான் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் சாப்பிடும். ஆனா இந்த கொக்கு மாம்சபக்ஷினியாக மீன் அது இது நல்லா கண்டதையும் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம வாசம், அன்னப்பறவையினுடைய வாசம் தாமரையில் இருக்கக்கூடியது, கொக்கு சேர அங்கே இங்கேன்னு இப்படி பல இடங்கள்ல கரடு முன்னான மலைகள்ல இருக்கக்கூடியது. இப்படி இது இத்தனை மூலமாகவும் இதனுடைய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ கொக்குக்கும் அன்னப்பறவைக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் எப்படி, அது போல நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் கட்டாயம் தெரியும். ஆனா அவர்களும் வேஷம் போட்டு இவர்களை போலவே காண்பிப்பார்கள். தீயவர்கள் நல்லவர்கள் போல வேஷம் போட்டு வந்தாலும் கூட சில இடத்துல அவர்களுடைய சுபாவம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப யார் தீயவர்கள் அப்படிங்கறத நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், ஒரு கதை என்னன்னா, இந்த குரங்கு முதலை கதை. இந்த குரங்கு பழங்களை பறிச்சு கொடுத்தது, அது முதலை சாப்பிட்டு இருந்தது. அந்த முதலைக்கு திடீர்னு ஒரு ஆசை, இந்த பழத்தை, இவ்வளவு சுவையான பழத்தை சாப்பிட்ற இதனுடைய ஈரல் எப்படி இருக்கும், ஹிருதயம் எப்படி இருக்கும், அதை சாப்பிடணும்னு அது ஏதோ ஆசை வார்த்தை பேசி உடனே அதை கூட்டிட்டு போற வழியில அதனுடைய சுபாவம் உடனே அதுக்கு வெளிப்படுத்திடுறது. ஏன்னா தீயவர்கள் அப்படித்தான், எல்லா சமயத்திலும் அவங்களால நடிக்கவே முடியாது. இப்ப டக்கர் இது என்ன இதாருது, மெய் மறந்து தன்னை அறியாம இது சொல்லிடுறது, குரங்கே உன்னுடைய ஈரலை சாப்பிட்றதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. உடனே இது புத்தி சாதுரியமா தன்னுடைய புத்தியை பிரயோகப்படுத்தி, இல்லப்பா என் ஈரலை மரத்தை வச்சுட்டு வந்துட்டு நீ சொல்லிதான் எடுத்துட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி இதை தப்பிச்சு விடுறது. அந்த மாதிரி இந்த முட்டாள்கள் தீயவர்கள் நல்லவர்களை போல வேஷம் போட்டாலும் அவர்களால் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத தான் இங்க அன்னப்பறவைக்கும் கொக்குக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசத்தை காண்பித்து, அது என்னைக்குமே அன்னப்பறவை ஆகாது, கொக்கானது அப்படின்னு இங்க காண்பிக்கிற. அதனால தீயவர்களை நம்ம அடையாளம் கண்டு அவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான் இங்க உபதேசம். சுபாஷித நீவிலே 4வது பத்தத்திலே 8வது ஸ்லோகம், அவ்யவஸ்தித விருத்தானாம் அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷாம் அதர்மார்ஜித போகானாம் ஆஷீரப்யஹிதோசிதா. இங்கேயும் துஷ்டர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு காண்பிக்கிற. இப்ப துஷ்டர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இவா கிட்ட இருந்து நம்ம பாராட்டை பெறலாமா அப்படின்னா கூடாது. இல்ல இவா கிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களை போய் நாம வாங்கிக்கலாமா வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கூடாது. அது நமக்கு இழுக்கை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா அவ்யவஸ்திதாக, அவர்கள் ஸ்திரமே இல்லாதவர்கள். அது மட்டும் இல்லாம விருத்தானு அப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாம அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷா, வேதம் எப்படி நமக்கு வழி காண்பிக்கிறதோ அந்த வழியில போகாம தீய வழியில போகக்கூடியவர்கள். வேத அபின்ன ஸ்ருதி சக்ஷுஷாம் அப்படிங்கிறச்சு இந்த இடத்துல ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு கண் நமக்கு எப்படி காண்பிக்கிறதோ அப்படி போகாம கண்ட வழியில போறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர்கள் என்ன பண்றார்கள், கண்ட வழியில வேத மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு போகக்கூடியவர்கள், வேத மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள், வேத மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஸ்திரமே இல்லாத புத்தி கொண்டவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அதர்மார்ஜித போகானே, அவர்கள் அதர்ம வழியில நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கார்கள். அப்போ அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த பணத்தை
நாம போய் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா ஆஷீஹி, அது கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது அனுகூலமா இருந்தாலும் கூட அது அனர்த்தமானது. ஆஷீஹி அபிஹி அப்பி ஆஷீரப்பிய இதோச்சிதா, அது நமக்கு ஹித்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆகையினால அதை நாம் தவிர்க்க வேண்டும். அப்போ யார் ஒரு தீயவர்கள் ஸ்திர புத்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, தீய வழியில போகிறார்களோ, வேதத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிறார்களோ, அதர்ம வழியில பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அனுகூலமா ஆகும் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர்கள்கிட்ட போய் அந்த அனுகூலமான விஷயத்தை வாங்கிக்கவே கூடாது. அதாவது அவர்கள்கிட்ட இருந்து நன்றியோ பாராட்டோ, அவர்கள்கிட்ட இருந்து பணமோ பொருளோ எதுவும் வாங்கிக்கவே கூடாது. அது கடைசியில் நமக்கு கேடைத்தான் விளைவிக்கும். அப்படிங்கிறத இங்கே சுவாமி தேசிகர் நமக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். சுபாஷித நீவியில 4வது பத்தத்தில 9வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். துஷ்டைர் ஆரோபிதா கஷ்டித் அனர்த்த கிரியையான்விதா அசத்காரேன கிரஹ்யேத விருத்தாகார வேதிபிஹி. அதாவது பொதுவா ஒருத்தர் நல்லவனாவே இருக்கலாம். இப்போ இவா எல்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த தீயவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட ஒருவேளை ஏதோ பலன் அடைய முடியாம போச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக அவன் மேல அப்பவாதங்களை சொல்லுவா. துஷ்டைஹி ஆரோபிதா, தீயவர்கள்னாலே சொல்லப்பட்டதானது. கஷ்டித் அனர்த்த கிரியையான்விதா, சில அனர்த்தமானது, கிரியை அன்விதா அனர்த்தமான செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கும். அதாவது தீயவர்கள்னாலே ஒரு நல்லவன் மேலே ஆரோபிதா சொல்லப்பட்டதானது அவனுக்கு அது நல்லதை கொடுக்கவே கொடுக்காது. அசத்காரேன, அது சத்காரம், அதாவது புகழ்ச்சியை கொடுக்க வல்லாததாக இருக்கும். கிரஹ்யேத, அதை எடுத்துப்பா யாரு, விருத்தாகார வேதிபிஹி, நல்லவர்கள் கூட சில சமயத்தில் என்ன பண்ணிடுவான்னா அதை எடுத்துருவானாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு நல்லவன் இருக்கான், அவன்கிட்டேருந்து எந்த ஆதாயமும் வரல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான் இந்த தீயவன், அவனை மேலே வீண் பழியை சுமத்துவான். இப்படி வீண்படி சுமத்தினதுனால என்ன ஆயிடும்னா, நல்லவர்கள் கூட சில வேறு நல்ல மனிதர்கள் கூட என்ன பண்ணுவான்னா, ஓ இவாலாம் சொல்றா போல் இருக்கா, அப்போ அது உண்மைதானா, இந்த ஆள் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லவனை கூட நம்பிடுவா. அதாவது இவன் தீயவன் சொன்னதை நம்பிடுவா நல்லவன் மேல. அப்போ இந்த நல்லவனுக்கு என்ன ஆகும்னா அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ராமருடைய விஷயத்தை பத்தி சொல்றச்சே தாடகைங்கிற பெண்ணை கொன்னார், வாலியை மறைஞ்சு கொன்னார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கூட எல்லாரும் அதை பத்தி பேசிட்டே இருக்கா. அப்போ அப்படி பேசுறான்னு சொன்னா அது கொஞ்சம் பின்னடைவு தான் ஏற்படத்தான் செய்யும், பின்னடைவு ஏற்படத்தான் செய்யும். ராமர் மேல யாருக்கோ ஒருத்தருக்கு 2-3 பேருக்கு அபிப்பிராய பேதங்கள் வர செய்யும். அப்படி அபிப்பிராய பேதங்கள் வர செய்யறது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த துஷ்டர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க உபதேசம். அப்போ அந்த துஷ்டன் நம்ம கிட்ட நெருங்கி வர்றதுனால தானே அவன் நமக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறான், நம்ம எதுவும் பண்ணாத போய். அப்போ அந்த ஆதாயம் இல்லைங்கிறதுனால தானே நம்ம மேல வீண் பழியை சுமத்துறான். அந்த வீண் பழியை சுமத்தினதுனால தானே நல்லவர்கள் கூட நம்மளை எப்போ நம்பின்னு இருக்கிறவா கூட நம்ம இப்போ நம்பாம போயிடுறா. ஆகையினால அந்த துஷ்டங்கிட்ட இருந்து தூரமாகவே விலகி இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. அப்போ அவன் வீண் பழியை நம்ம மேல சுமத்த மாட்டான், அதனால நம்மளை யாரும் நம்பாம போக மாட்டா, எல்லாரும் நம்மளை நம்புவா அப்படிங்கிறார் இங்கே சுவாமி தேசிகன். சுபாஷித நீவியில 4வது பத்தத்தில 10வது ஸ்லோகம். தமஸ்வபாவ மலினம் விருத்தியாலோகோஜிதாஸ்ரயம் தண்யம் மித்ரேன ராஜ்ஞாச்ச துஷ்டதோஷான்வயம் விதுஹு. இப்போ ஒரு துஷ்ட புத்தி படைத்தவன் இருக்கான், தீய செயல்களை செய்யக்கூடியவன். அவன் தமஹ, அதாவது தமோ குணத்தினாலே அந்த ஸ்வபாவத்தின் காரணமாக அவன் தீயதான மலினமான செயல்களில் ஈடுபடுறான். ஸ்வபாவ மாலின்யம், தமோ குணத்தின் காரணமாக அவனுடைய ஸ்வபாவமானது தீயதாக இருக்குன்னு அர்த்தம். தமஸ்வபாவ மாலின்யம். அப்போ அவனுடைய விருத்தி செயல்கள் எப்படி இருக்கும், அதுவும் அப்படித்தான் இருக்குமா. ஆலோக உஜ்ஜிதாஸ்ரயம், அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லவர்களாலே நிராகரிக்கப்பட்டதான ஒரு விருத்தி செயலாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா தமசஸ்வபாவ மாலின்யம், தமோகுணத்தினாலே அவனுடைய சுபாவமானது அழுக்காக ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவனுடைய விருத்தியானது செயலானது லோக உஜ்ஜிதாஸ்ரயம், லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாதுன்னு எதை சொன்னார்களோ அதைத்தான் அவன் செய்யும்படியாக செய்வான். அப்படிப்பட்டவனை தண்யம், தண்டிக்கப்பட வேண்டும். யாருனால அப்படின்னு சொன்னா மித்ரேன, நண்பனாலேயோ அவன் தண்டிக்கப்படணும், இல்லைன்னா ராஜ்யா அரசினாலேயோ தண்டிக்கப்படணும். எப்போ அப்படின்னு கேட்டா திருஷ்ட தோஷான்வயம் விதுஹு. விதுஹு நல்லவர்கள் அவன் கிட்ட இருக்கக்கூடியதான தோஷங்களை குற்றங்களை நன்றாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனையை கொடுத்துடணும் அப்படிங்கிற. அப்போ
ஒருத்தன் சுபாவத்தினாலே அவனுடைய குணங்கள் எல்லாம் அழுக்காகி இருந்து அவனுடைய குணங்கள் எல்லாம் கெட்டு போய் அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தீய செயல்களாக இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அவன் கிட்ட எல்லாம் உபதேசம் எல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. உபதேசம் பண்ணோன்னா அவன் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்னா தண்டனையை கொடுக்கணும். தண்டனை யார் கொடுக்கணும்? ஒன்று அவர்களுடைய நண்பர்கள், யார் பண்றானோ அவனுடைய நண்பர்களோ உறவினர்களோ அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் பண்ணணும். அதுக்கும் அவன் கட்டுப்படலைன்னு சொன்னா அரசர்கள் மூலமாக அவனுக்கு தண்டனையை வாங்கி தரணும், அதாவது சட்டத்தின் மூலமாக. எப்போ அப்படின்னு கேட்டால் அவனுடைய குற்றங்களை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் இந்த குற்றங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்போ அந்த கெட்டவனானவனை தண்டிக்க செய்யணும் நம்ம, அதையும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே அவனை அந்த சொசைட்டியில் விட்டான்னா அவனுக்கு இன்னும் இந்த திமிர் தான் அதிகமாகும். அப்படி திமிர் அதிகமாகிறதுனால, ஏன்னா தமோ குணம் இருக்கே, அதனால திமிர் தான் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால நமக்கு யாரும் தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த குற்றச்செயல்களில் அவன் ஈடுபடுவான். அப்படி குற்றச்செயல்களில் ஈடுபடுறதுனால அவன் மேன்மேலும் அவனுடைய சுபாவம் ரொம்ப உக்ரமாக தான் போகுமே தவிர எதுவும் அவன் நல்வழிக்கு வரமாட்டான். ஆகையினால தீயவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அவன் சுபாவம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனே நம்ம தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும், ரொம்ப விலகி போயிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதையும் இங்கே காண்பிக்கிறார் சுவாமி. சுபாஷித நீவில 4வது பத்ததியில 11வது ஸ்லோகம், ஜாதி மாத்திர சரணா பகிஷ்கிருதாக கேச்சிதாதிருத ஜகன்ய விருத்தயः ரோஷனா விபரிதாவினோ முஹுஹு ஹேபயந்தி ஜனமுஜ்ஜித ஹ்ரியஹ. அதாவது ஜாதி மாத்திர சரண, ஜாத்தியினாலே அதாவது உயர் பிறப்பின் காரணமாக சிலர் ரொம்ப அப்படியே அகங்காரம் பிடித்தவர்களாக தர்ப்ப பிடித்தவர்கள் இருப்பார்கள். நான் உயர் குலத்தில் பிறந்தவன் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் பகிஷ்கிருத்தாக நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, கேச்சித்து அதிருத்த ஜகன்ய விருத்தியாக, அவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜகன்ய விருத்தியாக தீய செயல்களாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர்கள் ரோஷனா ரொம்ப கோபத்தோடவே இருப்பார்கள். விபரீதாவினோ, அது மட்டும் இல்லாம அவர்கள் பல இடங்களுக்கு சுத்தரவர்களா அப்படியே ஊர் திரியவர்களா இருப்பார்கள். அப்புறம் முகுஹு ஹேபயந்தி, அடுத்தவர்களை பழிக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜனமுஜ்ஜித ஹ்ரியாக, விடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற. அப்போ உயர் பிறப்பினாலே ஒருத்தன் பெரியவனாக பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது. அப்படி உயர் பிறப்பில் பிறந்தும் கூட அவனுடைய சுபாவம் விருத்தியானது தீய செயலாக இருக்கு, நிராகரிக்கப்பட்ட செயல்களாக இருக்கு, பெரியவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவனை நிராகரிக்க வேண்டும். ஒருவேளை அவன் கோவப்படுவான், பல இடங்கள் அப்பேற்பட்டவன் பல இடங்களில் திரியக்கூடியவனாகவும் இருப்பான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஏன்னா ஸ்திர புத்தி இருக்காது அவளுக்கு. அப்படிப்பட்டவர்கள் அவன் மற்றவர்களை பழிக்கக்கூடியவன் வேற. அப்படிப்பட்டவனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிராகரிக்க வேண்டும், அவனை பகிஷ்காரம் பண்ண வேண்டும், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்பதான் அவன் திருந்துவான் அப்படிங்கிறது இங்க முக்கியம். அதுக்காகத்தான் இந்த உபதேசத்தை சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிக்கிறார். சுபாஷித நீவில 4வது பத்ததியில 12வது ஸ்லோகம், ஆலோகவதி ஆலோகாவதி யத்வசேன சுகதிம் விந்தந்தி பூதான்யசௌ திருஷ்டி ஸ்நேக விசேஷத்தோ விதனுதே வம்சே புஜங்க பிரமம் தக்ஷா போகிஷு கேஷிச்சித் விஷமிதா திருஷ்டிம் நிகந்தும் க்ஷணாத் தாமப்யாஷு விநாசயேத் க்ஷண ருச்சிஹி காச்சித் க்ஷண பூர்ஜதுஹு. அதாவது ஆலோகாவதி யத்வசேன சுகதிம் விந்தந்தி பூதான்யசோ, இந்த பூதானி அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கண்ணால பார்த்து காதால கேட்டு பார்க்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு தீர விசாரிக்கணும். யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டா, ஒரு குற்றம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா சும்மா ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதை காதல கேட்டுட்டு அவன் மேல பழியை நம்ம சுமத்தக்கூடாது. இல்லை ஏதோ பார்த்தா, ஏதோ ஒன்று எடுக்கிற சமயத்தில் ஏதோ ஒன்று விழுந்தது கீழே, அப்போ அதை பார்த்து இப்போ பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பாலை சாப்பிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொன்னால் இவன் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து கள்ள தான் சாப்பிட்டு இருக்கான்னு சொன்னான். அப்போ அந்த மாதிரி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு அதை தான் இங்கே முதல் வரியில் சொல்கிறார். ஆலோகாவதி யத்வசேன சுகதிம் விந்தந்தி பூதான்ய. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளும் கண்ணால் காண்பதனாலேயோ காதால கேட்பதனாலேயோ ஒரு விஷயத்தை ஒருத்தனை தீயவன்னு சொல்லிடக்கூடாது, இல்லை தீய விஷயம்னு முடிவெடுத்துடக்கூடாது, தீல ஆரோஜிக்கணும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம திருஷ்டி ஸ்நேக விசேஷத்தோ விதனு வம்சே புஜங்க பிரமம். ஏன் கேட்டா
இந்த திருஷ்டியானது, பார்வையானது வெளிச்சம் இல்லை, சூரியன் போயிட்டான் அப்படின்னு சொன்னா மூங்கில கூட ஒரு பாம்பு அப்படின்னு பிரமிச்சுன்றது. வம்சா அப்படின்னு சொன்னா மூங்கில், புஜங்க பிரம்மம் அப்படின்னா அத ஒரு பாம்பாக நினைக்கிறது. ஏன்னா ஒரு மூங்கில் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு, அதை பார்க்கும் பொழுது ஏதோ பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா இருட்டில் தெரியல. அப்போ இந்த பார்வையானது என்ன பண்ணும்னா நம்மளை குழப்பி விட்டுடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தக்ஷா போகிஷு கேஷுச்சித் விஷமிதான் திருஷ்டிம் நிகந்து க்ஷணாத்து. சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பாம்போடைய விஷம் ரொம்ப அளவில் கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம திருஷ்டி கண்ணில் பட்டது, நிகந்து க்ஷணாத்து அப்படின்னு சொன்னால், அது கண்ணில் பட்டுது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுடைய பார்வையே பறி போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தாமப்பியாசு விநாசயேத் க்ஷணருச்சி காச்சித்து க்ஷணஸ்பூர்த்தஜுஹு. இந்த க்ஷணப்பூர்த்தஜு அப்படின்னா க்ஷணிக வஜ்ர நிர்கோஷ விசிஷ்டாக க்ஷணருச்சி வித்யுத். வித்யுத் அப்படின்னு சொன்னால் இந்த மின்னலானது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுடைய கண்ணுடைய பார்வையை பறிச்சிடும். அப்போ விஷம் பட்டது, ஒரு துளி பட்டது அப்படின்னாலும் கூட கண் பார்வையை போக்கிடும். இல்லை மின்னலை நம்ம பார்த்தோம்னா கூட அதுவும் நம்மளுடைய கண்ணுடைய பார்வையை போக்கிடும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நொடி பொழுதுல நடக்கக்கூடியது. அப்போ அப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கணும். எதை நாம் தெரிஞ்சுட்டா நல்லது அப்படின்னு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், தீய செயல்பாடுகளை எல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிறத இங்கே உபதேசமாக நமக்கு காண்பிக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தீர விசாரித்து தான் ஒரு விஷயத்தினுடைய முடிவுக்கு வரணும். அதே மாதிரி சில சமயத்தில் நம்மளுடைய கண் பார்வை நம்மளை ஏமாத்திரும். அதாவது இருட்டில் மூங்கில கூட அது பாம்பு அப்படின்னு நமக்கு காண்பிக்கும். அதே சமயத்தில் இந்த திருஷ்டியில் கண்ணில் பாம்பினுடைய விஷம் பட்டதுன்னா கூட அது பார்வையை போக்கிடும். மேகங்கள், அதாவது மின்னல் கூட நம்மளுடைய பார்வையை போக்கிடும், அவ்வளோ வலுவு இருக்கக்கூடியது அதெல்லாம். அப்போ நம்ம அந்த விஷயத்தை பாம்பு கிட்ட போகாமையோ மின்னலை பார்க்காமையோ இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத இங்கே உபதேசமாக காண்பிக்கிறார்.